கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Take delight in the Lord and he will give you the desires of your heart. ஆங்கிலத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு அருளிச் செய்வார். தமிழிலே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய்வார். நம்முடைய வேண்டுதல்கள் எவைகள் என்றால், இருதயத்தின் விருப்பங்கள், இருதயத்தில் இருக்கிறதான ஆசைகள், விருப்பங்களை நாம் என்ன செய்கிறோம்? அவைகள் நிறைவேறுவதற்காக ஜெபிக்கிறோம். நாம் விதமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கையில் வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள்லேயும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆகவே நம்முடைய இருதயத்தின் விருப்பமாக இருந்தாலும் சரி, இருதயத்தின் வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அவர் நிறைவேற்றுகிறவர். வேண்டுதல்கள், குறிப்பாக தமிழில் இருக்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். வேண்டுதல்கள், நம்முடைய வேண்டுதல்களை தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால், பிரேயர்ஸ், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய என்னென்ன ஜெப காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறோமோ எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அருளிச் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அருளிச் செய்வார் என்றால், எனக்கு அந்த வசனத்தை நம்ப முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை. அது சரியான வசனமாக எனக்கு தெரியவில்லை. அந்த வசனத்தில் சில புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இருக்கிறது போல நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. உண்மையில் சொல்லப்போனா வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவாரா? தருவார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? என்ன ஒரு கேள்வி வச்சிட்டானாலே உங்களுக்கு சந்தேகம் வேற வந்துடும் இல்லையா? வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆனால் எல்லா வேண்டுதல்களும் என்பதல்ல. விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், சில விருப்பங்கள் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானதாக இருக்கும். தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானவைகளை கர்த்தர் நமக்கு தர முடியாது. நமக்கு நல்லா குடிக்கணும்னு திடீர்னு ஆசை வந்துச்சு. ஆண்டோட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஒயின் பாட்டில் வேணும் இப்போ. இந்த மாதிரிலாம் வேண்டுதல் பண்ணினால் இந்த வேண்டுதலையும் கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்படின்னா வேண்டுதல் எல்லாம் கேட்பார் என்றால் பொருள் என்ன? அநேக வேண்டுதல்கள் இருக்கிறது. அந்த வேண்டுதல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேண்டுதல் என்று சொல்லும் பொழுது நம்ம சில சமயத்தில் ஜெபிக்கும்படி சொன்னால், நான் ஜெபிக்கும்போது சில சமயத்தில் சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது கூட வார்த்தைகள் இருக்கும், மனதில் இருந்து வராது. சிலருக்காக ஜெபிக்கும் பொழுது கூட வார்த்தைகள் வரும், மனதிலிருந்து வராது. அப்படி ஜெபிக்கிற ஜெபம் அது உதட்டிலிருந்து வருகிற ஜெபமா இருக்கிற அப்படின்னால, அது என்னுடைய விருப்பத்திலிருந்து வந்து ஜெபிக்கிறதாக இருந்தா அந்த விருப்பத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென், அல்லேலூயா. உதட்டிலிருந்து வருகிறதான ஜெபம் அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அது விருப்பங்களாய் கடந்து வர வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுகிற சமயத்தில் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தோடு நாம் சரியாக வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப நம்ம சொல்லுகிறோம். ஏதோ நம்ம வாயில சில வார்த்தைகள் வந்ததை நம்ம சொல்லுகிறோம்.
உண்மையிலே அந்த ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஜெபம் செய்வதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், we have to be connected with God. ஆண்டவரோடு தொடர்பில் இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியாது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. கம்ப்யூட்டர் பிரேயர் இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணதான ஒரு கருவியை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு விண்ணப்பமா அது சொல்லி கொண்டிருப்பதை, ஒரு ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி 24 மணி நேரம் போட்டு விட்டா அது ஜெபந்தான். அது ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் ஜெபத்தை நடத்த வேண்டும். அப்ப ஜெபத்தை நடத்துகிறவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பது அதுல கவனிக்கப்படுகிற விஷயம். இப்ப ஜெபிக்கிறவர்கள் என்கிறவர் மிக முக்கியமானவர்கள். நம்முடைய மனது ஈடுபடவில்லை என்றால், நம்முடைய மனதை எங்கேயோ வைத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம் என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நீங்கள் விருப்பத்தின்படி, நீங்கள் விரும்பி, நீங்கள் ஆசைப்பட்டு, நீங்கள் உள்ளத்திலிருந்து எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்கள், விருப்பமான காரியங்கள், எவையெல்லாவற்றையும் அவருக்கு பிரியமான காரியங்கள், வசனத்திற்கு புறம்பா இல்லாத காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது அவையெல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே நிறைய காரியங்களை நம்ம மேற்போக்காக, மேலோட்டமாக ஜெபிக்கலாம். ஜெபத்தை நடத்துகிறவர்களும் கவனிக்க வேண்டியது அவசியம், ஜெபிக்கிறவர்களும் கவனிக்க வேண்டியது அவசியம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம ஜெபிக்கும் பொழுது அதை இன்னும் எவ்வளவு அது விளக்கமாய் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு விளக்கமாய் ஜெபிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், சுத்திகரிப்புக்காய் ஜெபிக்கிற ஜெபம், பரிசுத்தத்திற்காய் ஜெபிக்கிற ஜெபம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒரு வார்த்தையில நம்ம சொல்லி முடிக்கலாம். ஆனால் இங்கே 51வது சங்கீதத்திலே வாசித்து பாருங்கள். 51வது சங்கீதத்திலே தாவீது அந்த ஜெபத்தை எப்படி செய்கிறான் என்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். 51:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என்னை என்ன செய்யும்? சுத்திகரியும். அதாவது இந்த 1வது வசனத்துல இருந்து 1-2 வசனங்களிலே நாம் 2 வசனத்துல என்ன படிக்கிறோம் என்றால், இந்த ஜெபத்திலே அவன் சுத்திகரிப்புக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே இருக்கிற இந்த 19 வசனங்களிலே ஒரு விஷயம் என்னவென்றால், அவன் சுத்திகரிப்புக்காய் ஜெபிக்கிறேன், சுத்திகரியும் என்று ஒரு வார்த்தையிலே சொன்னால் அதுவும் ஜெபந்தான். அந்த வார்த்தையை, அந்த சுத்திகரிப்புக்காய் அவன் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வார்த்தைகளை பாருங்கள். முதலாவது தேவனே என்று கூப்பிடுகிறான். தேவனே என்று ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதல் மிக முக்கியமானது. அந்த கூப்பிடும் பொழுது அவன் எப்படி, எந்த நிலையில நின்று கூப்பிட்டிருப்பான், எப்படி கூப்பிட்டிருப்பான், குரல் எப்படி இருக்கும்? that may not be a commanding voice. அது ஒரு கட்டளையிடுகிற வார்த்தை இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற வார்த்தை. தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம ஜெபிக்கும் பொழுது கெஞ்சி கேட்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த கிருபையின்படி இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்யும்? சுத்திகரியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் ஒருவேளை அவன் கண்ணீரோடு ஜெபித்திருக்க கூடும். அவன் தேவ சமூகத்தில் அந்த ஜெபித்த அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் அவனுக்கு கேட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். எப்படி நம்ம ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமானது, மிக முக்கியமானது. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமானது. எவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபிக்கிற காரியங்கள் அது விளக்கமா இருக்க வேண்டும். கீழே நாம் படிக்கிறோம் 3வது வசனத்தை அவன் சொல்லி, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் அதை உணர்கிறான். he felt.
அதாவது அதை உணர்ந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உணர்ந்து ஜெபிக்கிறான். ஆகவே நம்முடைய ஜெபத்துல நம்ம தவறுகளை உணர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிற ஜெபம். பிரதானமாய் நாம வேண்டுகிற வேண்டுதல் எல்லாம் சுத்திகரிப்புக்காக வேண்டுகிற வேண்டுதல் எல்லாவற்றையும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக வேண்டுகிற வேண்டுதல்கள் பிரதானமாக இருக்க வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பிரதானமான ஜெபம் என்ன, நம்முடைய ஆசை பிரதானமா இருக்க வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, இது நம்முடைய பிரதானமான விருப்பமா இருக்கட்டும். அந்த விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? சுத்திகரிப்புக்கான ஜெபம், வேண்டுதல் என்னெல்லாம் செய்கிறோமோ அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அவன் உணர்ந்து பாவத்தை அவன் உணர்ந்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாவ உணர்வு அவன் அடைந்ததினாலே அவன் அந்த ஜெபத்தை செய்கிறான். ஒரு தேவையை நாம் உணர்கிறோம். தேவையை உணராமல் ஜெபிக்க முடியாது. அதே போல இங்கே அவன் பாவத்தை உணர்ந்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாவ உணர்வு அவனுக்கு எப்பொழுது ஏற்பட்டது என்பதை நாம் கவனிக்கும் பொழுது 51ஆம் சங்கீதத்திலே நாம் மேலே இந்த தலைப்பை பாருங்கள். அங்கே இப்படி சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டு அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கோம் பாருங்க. மேலே 1ஆம் வசனத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த பகுதியை வாசிக்கலாம். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி அவன் உணர்ந்தான். அது வரையிலையும் அவன் பாவத்தை உணரவும் இல்லை, அதற்காக அவன் ஜெபிக்கவும் இல்லை என்று தான் விளங்குகிறது. ஆகவே பாவ உணர்வு அடையாமல் சுத்திகரிப்புக்காக பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபிக்கவே முடியாது. நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தை எப்போது உணர்வோம்? பாவத்தை நாம் உணர வேண்டும் என்றால் யாராவது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்து சொல்ல வேண்டும், அந்த சுட்டி காட்ட வேண்டும். இவன் அதை சுட்டி காட்டுவர். யாராவது பாவத்தை எடுத்து சுட்டி காட்டினால் அதை உடனே உணர்ந்து விடுகிறவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கணவன்மாருக்கு கேட்கிறேன், உங்க மனைவிமார் உங்களுடைய பாவங்களோ ஒரு தவறுகளோ குறைகளோ குற்றங்களோ எதையா இருந்தாலும் சரி, மனைவிமார் சொன்னால் எத்தனை பேர் கணவன்மார் உடனே ஆமா நீ சொல்றது சரிதான், நான் பரத்துக்கு விரோதமாக உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல போறதில்லை. எந்த ஒரு தவற மனைவி இருந்தாலும் அதை அவர்கள் உடனடியாக அறிக்கை செய்ய மாட்டார்கள். உடனே என்ன செய்வார்கள்? நான் அப்படி செய்யவே இல்லை என்று நாம் நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் யாராவது நம்மிடத்தில் சுட்டி காட்டினால் நாம் அதை என்ன செய்வோம்? மறைப்போம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறான். பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான் சொல்லவில்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால பாவத்தை நாம் உணர வேண்டும் என்றால் யாராவது உணர்த்த வேண்டும். பிள்ளைகளிடத்தில் தவறுகள் வருகிறது. அவனிடத்துல பாவம் என்று சொன்னால் என்ன? அதாவது தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறதான காரியங்கள், கீழ்ப்படியாமை வருகிற பாவம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே கீழ்ப்படியாமை முதலாவது பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. அதுக்கு முன்னால தூதர்கள் செய்த பாவம் என்ன? பெருமை. ஆகவே கீழ்ப்படியாமை என்கிற பாவம் பெரிய பாவம், பெருமை என்பது பெரிய பாவம். அது நிமித்தமாய் தூதர்கள் என்ன செய்தார்கள்? கீழே விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? இவைகள் எல்லாவற்றுக்குமே காரணம் பாவத்தை அவர்கள் மறைத்ததுதான் காரணமே தவிர ஒரு பாவம் செய்ததல்ல. பாவத்தை அவர்கள் மறைத்தார்கள். பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் பாவத்தை சுட்டி காட்டினாலும் சரி, இல்லை விசுவாசிகளுடைய தவறுகளை ஒரு ஊழியக்காரர் எடுத்து சொன்னாலும் கூட அதை எத்தனை பேர் நாம் உணர்கிறோம்? உணர்ந்து ஆண்டவரே நம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி எத்தனை பேர் வேண்டிக் கொள்கிறார்கள்? இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது எத்தனை பேர் நாம் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம்,
பாவ மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிரசங்கத்தின் மூலமா எத்தனை பேர் உணர்த்தப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம உணர்த்தப்பட உடனே என்ன சொல்லுவோம்? பாஸ்டருக்கு யாரா சொல்லி இருப்பாங்க, ஆகவே எனக்காகவே இன்றைக்கு நல்லா போடுன்னு போட்டாரு, யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படிதான் போவோம். ஆனா இங்க என்ன நடந்தது தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசி அதை வந்து சொல்லும் பொழுது அவனும் அப்படியே நினைத்திருப்பான் என்று கூட வைத்துக் கொள்ள. தீர்க்கதரிசி கர்த்தர் மூலமாக அவனுக்கு வெளிப்பட்டிருக்கும் என்று நினைத்திருந்தால் அதுவும் நல்லதுதான். அப்படி அவன் நினைத்திருப்பானோ என்கிறத விட ஒரு விஷயம் என்ன தெரிகிறது என்றால், ஊருக்கு தெரிந்து விட்டது, உலகத்துக்கு தெரிந்து விட்டது, அல்லாவிட மனுஷனுக்கு தெரிந்து விட்டது. கடவுளுக்கு மாத்திரம் தெரியும் என்கிறது முதல்ல நமக்கு இருந்தா கூட அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நமக்கு வராது. ஆண்டவர் அவருக்கு எல்லாம் பார்க்கிறார் தெரியும் என்று சொன்னாலும் கூட அதை விட மனுஷன் தெரிந்து கொண்டான், மனுஷன் அதை கேள்விப்பட்டு விட்டான். அப்படி என்கிற அந்த ஒரு நிலையிலே அவன் அதை பார்க்கிறதான சமயத்திலே அப்பொழுதுதான் அவன் என்ன செய்தான்? உணர்ந்தான். ஆகவே நம்முடைய பாவங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்குகிறதான சமயத்தில், நம்முடைய பாவங்கள் அதாவது மறைவாய் இருக்கிறதான காரியங்கள், ஒரு லஞ்சம் வாங்குறது, ஒரு ஆள் அவன் லஞ்சம் வாங்கி கொண்டே இருக்கலாம். நான் ஒரு நாள்ல அந்த லஞ்சம் என்ன செய்கிற வாங்குறவன் பிடிபடும் பொழுதுதான் என்ன செய்கிறான் என்றால் முகத்தை மூடிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்? வெக்கத்தோடு போகிறது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு அவன் தீர்மானிப்பான், இனி நான் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அவன் தீர்மானிக்க கூடும். ஏனென்றால் அந்த காரியத்தினால அவனுக்கு ஏற்பட்ட அவமானம், ஆகவே பாவத்தினால ஏற்படுகிற அவமானத்தை தாங்க முடியாத நிலைமை வரும்பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அது நிமித்தமாய் உணர்கிறார்கள், யோ நான் பாவம் செய்தேன், என்னுடைய வாழ்க்கையை இது பாதித்திருக்கிறதே என்பதை உணர்கிறார்கள். அவ்விதமா உணர்ந்ததனால்தான் அவன் என்ன செய்தான்? அவன் ஜெபம் பண்ணான். பாவம் வந்து அவன் மன்னிக்கும்படி கர்த்தர் அவன் ஜெபம் பண்ணது மாத்திரமல்ல, அவன் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறான் பாருங்கள், வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அதாவது we must understand that we are human being. பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். பாவத்தை அறிக்கை நம்ம உணர்கிறது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை, பாவத்தை நாம் உணர்த்துகிற மக்களாக இருக்க வேண்டும். இங்கே நாத்தான் தீர்க்கதரிசி பார்க்கிறோமே, தாவீதுக்கு பாவத்தை உணர்த்தின மனுஷன். ஆகவே நாம பாவத்தை உணர்த்துகிற மக்களாகவும் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் மனுஷர்களாக இருந்தாலும் மற்ற மக்களுக்கு நாம் பாவத்தை என்ன செய்ய முடியும்? உணர்த்த முடியும். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு போதகராக, ஒரு ஊழியராக, ஒரு விசுவாசியா இருந்து பாவத்தை உணர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏசாயாவை பாருங்கள், அவன் பாவத்தை என்ன செய்தான்? உணர்ந்தான். என்ன பாவம்? ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று தன்னுடைய வாயினாலே வருகிற பாவம், அதை அவன் உணர்ந்தான். அது காரணமாக இருந்தது என்ன? அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி அதை உணர்ந்தான். உணர்ந்து அவன் அறிக்கை செய்தான். தீர்க்கதரிசி தான், ஆனாலும் தன் பாவத்தை உணர்ந்தான். நாம் என்ன நினைக்கணும்? நம்ம வந்து ஹியூமன் பீயிங்கா தான் இருக்கிறோம், நம்ம இடத்துல பாவம் இருக்கிறது, நம்ம வந்து மனுஷர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். நம்ம தேவ தூதர்கள் அல்லவே அல்ல. பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம மற்றவர்களை பாவிகளாக பார்க்கிறோமே தவிர, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் சரி, அவன் கொலைகாரனாக நம்ம பார்க்குறோம், அதே கொலையை நாமும் செய்ய முடியும். சூழ்நிலைகள் வந்தால் அதே தவறை நாமும் செய்ய முடியும் என்கிறதுனாலே நாம் பாவம் செய்கிற நபர்களை அற்பமாய் நினைக்காமல் இருப்போமாக. அவளை கீழே பாவிகள் என்று சொல்லி அவளை நம்ம வித்தியாசமாக நினைக்காம, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததான பாவிகளை ஆண்டவர் அப்படி நினைக்கவே இல்லை. கர்த்தர் அவளை நேசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர பாவிகளை நாம் வெறுக்கவே கூடாது. ஒரு குடிகாரனா இருக்கிறாங்கிறதுக்காக அவனை வெறுக்கக்கூடாது. ஒரு லஞ்சம் வாங்குறவனாக இருக்கலாம், எந்த பாவத்தை செய்கிற நபராக, கொலைகாரனாக இருக்கலாம்,
சிறைச்சாலையில் கிடக்கிறதான ஆட்களை நாம் போய் சந்திக்க வேண்டும். போய் சந்தித்து அவர்களுக்கு பாவத்தை உணர்த்தும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் பாவி என்பதை உணரணும். அது மாத்திரம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமை சரிப்படுத்துகிற அதே வேளையில் ஆண்டவரோடு நம்மை தொடர்பு படுத்தினதற்கு பிறகு, கர்த்தரோடு நம்ம தொடர்பு உள்ள மக்களாக இருக்கிறதான சமயத்தில் மற்றவருடைய பாவங்களையும் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் உணர்த்த முடியும். அதைத்தான் ஏசாயா உணர்ந்ததுக்கு பிறகு அவன் ஏசாயாவுடைய புஸ்தகத்தை நீங்க படித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அநேகரை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் அறையப்பட்டு அவங்க இருந்த சமயத்தில் அவர் வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், 2 கள்ளன்மார் இருந்தார். அதில் ஒரு கள்ளன் அவன் என்ன செய்தான் சொன்னால், என்னை நினைத்தருளும் பரதீசிலே, அதாவது நீர் உம்முடைய மகிமையிலே வரும் பொழுது என்ன செய்யும், நினைத்தருளும் என்று சொல்லி இவன் வேண்டிக் கொண்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற கள்ளனை கடிந்து கொண்டான். நம்ம செய்த தவறுகளுக்காக தண்டிக்கப்படுகிறோம். அவர் பரிசுத்தமானவர். ஆகவே அவரை பக்கத்தில் வைத்து அவன் கவனிக்கிறான். என்ன பார்க்கிறான்? இயேசு கிறிஸ்துவை அடித்து உதைத்து அவரை சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறார்கள். அவர் எந்த குற்றமும் இல்லாதவர் என்பதை அவன் கண்ட. அவன் வாழ்க்கையிலே அவன் நெருங்கி பழகினானா என்று தெரியாது, பழகி அவன் அறிந்து கொண்டானா என்று தெரியவில்லை. ஆனால் சிலுவையிலே அவனோடு அறையப்பட்டிருக்கிற மற்ற கள்ளனை பார்க்கும் பொழுது அவன் தூஷிக்கிறான், அவன் கோபமாய் பேசுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். எதிரிகளுக்காக ஜெபித்தார். அவரை சிலுவையில் அறைந்த மக்களுக்காக இயேசு என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ணினார். அப்படி அவர் ஜெபம் பண்ணதன் நிமித்தமாகத்தான் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அவரை ஆண்டவராகவே ஏற்றுக்கொண்டான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். வாழ்க்கையை பார்க்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறதான சமயத்தில் மற்ற மக்கள் பாவ உணர்வு அடைவார்கள். ஆமென். டிஎல் மூடி பிரசங்கத்தை கேட்கும் முன்பதாக அவருடைய பார்வையிலேயே பாவ உணர்வு வந்து விடுமா. அவர் பார்த்தாலே போதுமா. ஒரு ஃபேக்டரியில் போனாரு. போகிறதான சமயத்தில் அவருடைய பார்வையிலேயே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து அழுதார்கள். ஆகவே நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுதே, நம்மை பார்க்கிற சமயத்திலேயே இன்னொருவருக்கு பரிசுத்தமாக வேண்டும் என்கிற எண்ணத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை மாற்ற வேண்டும். கரங்களை தேவ சம்மத கேட்ப ஆண்டவரே, என்னை பார்க்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவ உணர்வு வர வேண்டும். என்னை பார்க்கிறதான குடும்பத்தில் அங்கத்தினர்களுக்கு பாவ உணர்வு வர வேண்டும். என்னை பார்க்கிறதான என் பக்கத்து வீட்டில் இருக்கிற நபருக்கு பாவ உணர்வு வர வேண்டும் என்று நம்ம கேட்போம். நம்முடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அவர் பதில் தருவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம் மூலமாக நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற அது கூட அவசியப்படாது. தேவைப்பட்டால் நாத்தான் தீர்க்கதரிசியை போல போய் நம்ம சொல்லணும். நாத்தான் தீர்க்கதரிசி பக்குவமாக எடுத்து சொன்னது போல நாம் பாவத்தை உணர்த்தும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவனுடைய ஜபத்தில் அவன் 5ஆம் வசனத்தில் படிக்கிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆகவே ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம எந்த நேரத்திலையும் விழுந்து போக வாய்ப்புண்டு. நம் மனுஷர்கள், நம் மனுஷிகமாக இருக்கிறோம் என்கிறதை குறித்து கவனமாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன், உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது என்கிற எனக்கு நானே முடியும். என் தாத்தா காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆகவே நான் பரிசுத்தவானா ஜீவிக்க முடியும், பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. தாத்தா ஒரு பரிசுத்தவானா இருந்திருப்பார், அதனால தான் பரிசுத்தவானா வாழ முடியாது. எல்லாருமே நம்ம மனுஷர்கள் தான். இந்த மாம்ச சரீரம் பாவத்துக்குரியதாய் இருக்கிறது. 51ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அவன் ஜெபிக்கிறான். சுத்திகரியும் என்பது ஒரு ஜெபம். அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தினாலே வந்த எல்லா விதமான விளைவுகளையும், அதனால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த பாதிப்பை உணர்ந்தான். நம்ம வாழ்க்கையில பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினாலே ஏற்பட்ட விளைவுகளை அறிந்து என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறோம், எவைகளை நாம் மறுபடியும் எடுத்து கட்ட வேண்டும், மறுபடியும் எவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை உணர்ந்தபடினால தான் அவன் 51ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்படி என்றால் அவன் எதை இழந்திருக்கிறான்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறான். பாவத்தின் நிமித்தமாய் அவன் சந்தோஷத்தை இழந்தான், மகிழ்ச்சியை இழந்தான். அதுக்காக ஜெபிக்கிறான். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்கிற கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இழந்து போனதான அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் திரும்ப ஆண்டவர் நிச்சயமாய் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, நீர் எனக்கு இழந்து போன சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் எனக்கு திரும்ப தருவீராக. இன்னும் அவன் இதற்காக ஜெபிக்கிறான் பாருங்கள். 51ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் படிங்க. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும்? களி கூறும் என்று சொல்கிறான். பாவத்து நிமித்தமாய் என் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறேன். பாவம் என்ன செய்யும்? ஆரோக்கியத்தை இழக்க செய்யும். உன்னுடைய எலும்புகள் ஆரோக்கியம் இழந்து போய்விட்டேன், சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி என்றால் பாவம் செய்யும் பொழுது நம்ம எவைகள் இழந்து போகிறோம்? சந்தோஷத்தை, மகிழ்ச்சி இழந்து போகிறோம். சரீரத்திலே கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு தண்டனையை தருகிறார், சரீரத்திலே நமக்கு வியாதி வரலாம், அவன் ஆரோக்கியம் இழந்ததுனால ஆரோக்கியத்தை தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை ஆரோக்கியத்தை இழந்து போனவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவ சமூக கரங்களை வைத்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் தவறுகள் நிமித்தமாக, என் பாவங்களின் நிமித்தமாக, என் அக்கிரமத்தின் நிமித்தமாக என் சரீரத்தில் ஆண்டவரே உம்மால் கொடுக்கப்பட்ட அந்த வாதையை நீர் எடுத்து போடுவீராக. என் வாழ்க்கையில் ஏற்பட்டதான அந்த வாதையை நீர் அகற்றுவீராக. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நீர் மாற்றுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தர் செய்வார். உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டு அவர் பதில் தருகிற அவர் தேவனாக இருக்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உள்ளத்திலே எனக்கு நீர் புதுப்பிப்பீராக என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஒரு நிலைவரமான ஆவி அவனுக்கு இல்லாமல் இருந்தது. வீட்டை அடிக்கடி மாத்துகிற ஆட்கள், ஒரே வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க, ஒரே குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனில் இருக்க மாட்டாங்க, அடிக்கடி இப்போ ஒவ்வொன்றையாக மாற்றுறவங்க, வீட்டை மாற்றுவாங்க, வேலையை மாற்றுவாங்க, சபையை மாற்றுவாங்க. நிலைவரமான ஆவி இருக்காது, சபையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு சபையில் இருப்பாங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷம் வேறு சபைக்கு போயிடுவாங்க, சபையை மாற்றுறவங்க. அதே போல் கணவனை மாற்றலாம், மனைவி மாற்றலாம், அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கிற அந்த ஒரு ஆவி. கர்த்தர் உடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு நிலைவரமான ஆவியை தருவீராக, நிலைவரமான ஆவியை தருவீராக. கரங்களை வித்தியாசம் சமைச்சவன், ஆண்டவரே ஒரு நிலைவரமான ஆவியை தருவீராக. நான் இருக்கிற இடத்துல லெட் மீ ஹாவ் எ கண்டென்ட்மெண்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு மன ரம்யத்தை தருவீராக. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மன ரம்யத்தை தருவீராக. கேளுங்க ஆண்டவரே, நான் மனரம்யமாய் இருக்க உதவி செய்யும். நீர் எனக்கு கொடுத்தவைகளுக்காய் நான் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதில் நிலைத்திருக்கும்படியான கிருபை எனக்கு தருவீராக என்று சொல்லி கேட்போம். சிலர் தங்களுடைய கேரியரை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். படித்து முடித்த பிற்பாடு வேற படிப்புக்கு மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆவியை கர்த்தர் மாற்றி நிலைவரமான ஆவியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் தருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வாசித்த அந்த 18வது வசனத்தை திரும்ப நான் வாசிக்கலாம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு பிரதானமான கடைசிய காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது இவனுடைய மதில்கள் எல்லாம் இடிந்து போனது. வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், நிலைவரமான ஆவி இழந்தான், தேவ சமூகத்தை அவன் இழந்து போனான். அநேக நன்மைகளை நம்முடைய கிருபையின்படி எனக்கு நன்மை செய்யும் என்று 51:18 ஜெபிக்கிறான். நம்முடைய கிருபையின்படி, நம்முடைய தயவின்படி, நம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு நன்மை செய்யும். அநேக நன்மைகளை இழந்து போனான். இதே நிலைமையைத்தான், அனுபவத்தை தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலும் இதுதான் சம்பவித்தது. ஆதாமுடைய வாழ்க்கையிலும் ஏவாளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் பிரவேசித்ததான சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசியாக ஏதேனை இழந்து போனார்கள். ஏதேனை இழந்து அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றின பிறகு அவர்கள் சாபத்தோடு வாழ்ந்தார்கள். சரீரத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் பயங்கரமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும்படியான சாபத்தை கொடுத்தார் என்பதை 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறீர்கள். முள்ளும் குறுக்கும் உழைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நீ வேர்வை சிந்தி என்ன செய்வாய்? பாடுபடுவாய். ஆனாலும் அதன் பலனை என்ன செய்ய மாட்டாய்? அனுபவிக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னார். வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் முன் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பகைமை என்பதை அதற்கு பிறகுதான் சாத்தான் மட்டுமல்ல, சாத்தானுடைய கூட்டத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே எப்போதும் சண்டைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே பகைமை. அது மட்டுமல்ல, கீழே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பமதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் ஒன்றை ஆண்டு கொள்வான். இன்னும் 17வது வசனத்தில் படிக்கிறோம், நீ உயிருள்ள நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை என்ன செய்வாய்? புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை என்ன செய்வாய்? புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கர்த்தர் சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நீங்கள் படிக்கிறோம் 23ல் ஆண்டவர் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு என்று அடுத்த வசனம் சொல்கிறது, ஜீவ வருஷத்துக்கு போகிற வழியை அவர் காவல் பண்ணினார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, பிரசன்னத்தையும் எல்லா நன்மைகளையும் அவன் இழந்து போனான். இப்போ கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தாவீதாக இருக்கட்டும், தாவீது பக்தியான ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் வந்தது. அதே போல ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலையும் பாவம் வந்தது. அதே போல சிலுவை கள்ளன், அவனும் பாவியாக அங்கே சிலுவையில் அறையப்பட்டான். யோனாவை பாருங்கள், யோனாவும் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்தான்? விலகி போனான். அவனுடைய பாவம் என்ன? கீழ்ப்படியாமை என்கிற பாவம். ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறதே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த விதமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகள் செய்து விடாமல் இருக்க, பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கே தவறு நடந்தது, ஏன், எதனாலே பிரச்சனை, எதனாலே வீழ்ச்சி, எதனாலே மனுஷன் பாவியாக மாறுகிறான், அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன தவிர்ப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 2 அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற சமயத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர், அதாவது 15ஆம் வசனத்தில் ஆதாமை அழைத்து கொண்டு வந்தது தோட்டத்தில் வைத்தார், பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பாவம் பிரவேசித்தது என்று சொன்னால்,
அவன் விழிப்பா இல்லை, அவன் ஜாக்கிரதையா இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விழிப்பா இருப்போம் என்றால், ஜாக்கிரதையா இருப்போம் என்றால், அநேக மதீனங்களிலிருந்து நம்ம காக்கப்பட முடியும், அநேக பாவங்களிலிருந்து நம்மை காக்க முடியும், அநேக தவறுகளிலிருந்து நம்ம வீழ்ச்சியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். தேவ சமூக கரங்களை வைத்து கேட்ப, ஆண்டவரே நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா, விழிப்பா இருக்கும்படி கிருபை செய்வீராக. ஒவ்வொரு காரியத்திலையும் நான் விழிப்பா இருக்க, கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை பண்படுத்தும்படியாய் வைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. பண்படுத்தும்படியாய் வைத்தார் என்றால், நம்ம சோம்பேறியா இருந்தால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பிரவேசிக்கும். எங்க சோம்பல் நமக்கு வருகிறது? முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பண்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்போதும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை சரிப்படுத்த தான் நான் சொன்ன பாருங்க, நம்ம தேவனோட தொடர்பை அடிக்கடி பிசாசு அவன் நம்ம இழந்து போகும்படி செய்வான். நம்முடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப அசுத்தமாகிறதுக்கு வாய்ப்புகள் வருகிறது. அசுத்த உதடுகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் மிகவும் கவனமாய் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபவாசித்து ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, இது எல்லாவற்றையும் நம்ம செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இவனுடைய பிரச்சனை என்ன? ஆதாம் பண்படுத்துகிறதிலையும் காவல் காப்பதிலேயும் அவன் குறைவுபட்டது நிமித்தமாகத்தான் சாத்தான் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். அவன் வாழ்க்கையிலையும் மனைவியுடைய வாழ்க்கையிலையும் பாவம் பிரவேசித்தது. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள், நஷ்டமடைந்தார்கள். ஆகவே போன நஷ்டம் திரும்ப வருமா? வரும். திரும்ப நம்ம திருப்பிக் கொள்ள முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப ஒரு தவறு செய்ததான ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கும்படியாய், நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதில் ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கரங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தை கேட்ப, ஆண்டவரே வீழ்ச்சிக்கு பின்னாலே நான் ஜெபிக்கும் முன்பதாக, எல்லாவற்றையும் இழந்து போனதுக்கு பிறகு ஜெபிக்கும் முன்பதாக, என் ஆரோக்கியத்தை நான் இழந்து போன பிறகு ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கும் முன்பதாக, என் ஆவிக்குரிய ஜீவித்திற்காக ஜெபிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை வைத்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணி கேட்போமா? கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான எல்லா விதமான தவறுகளையும், எல்லா விதமான குறைகளையும், எல்லா விதமான குற்றங்களையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுமா? ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாமை கர்த்தர் அப்படியே விட்டு விடவில்லை. யோனாவை கர்த்தர் அப்படியே விட்டு விடவில்லை. தேவன் மறுபடியும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. கைகளை வைத்து கேளு, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. பாவ உணர்வடைய வேண்டுமே தவிர பாவத்தை பற்றி நினைத்து குற்ற உணர்வோடு கூட இருக்க வேண்டும். கரத்தை வீசல், ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அறிக்கை செய்த எல்லா பாவங்களையும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. தேவனே நான் பாவங்களை உணர என்னை உணர்த்துவீராக, என்னை உணர்த்துவீராக. வேதத்தை வாசிப்பதன் மூலமாக நான் பாவம் உணர்த்தப்படணும் ஆண்டவரே. வசனங்களை கேட்கும் பொழுது நான் பாவம் உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. தீர்க்கதரிசியின் மூலமாக நான் பாவம் உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் பாவத்தை உணர்த்துகிற ஒரு கருவியா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் பாவத்தை உணரணும், மற்றவர்களுக்கும் பாவத்தை உணர்த்துகிற ஒரு மனுஷனா என்னை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மனுஷன்தான், நான் மனுஷிகமாகத்தான் இருக்கிறேன். நான் பாவம் செய்ய ஏதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது பாவம் செய்துவிட முடியும் என்பதை உணர்ந்து
கர்த்தாவே, நான் கவனமாய் இருக்க, ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யுங்க. மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடாமல் இருக்க உதவி செய்வீராக. மற்றவர்களை குறைவாய் பேசிவிடக் கூடாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். ஜாக்கிரதையாய் கர்த்தாவை பேச உதவி செய்யும். மற்றவருடைய தவறுகளை கண்டிக்கும் பொழுது ஆண்டவரே, நான் தாழ்மையோடு அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. எனக்குள்ளே பெருமை வரக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி நம்ம கேட்போம் ஆண்டவரே, உடைய கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. பாவங்களை உணர்த்துவீராக, என் பாவங்களை உணர்த்துவீராக. ஓ, தவறுகளை உணர்த்துவீராக. ஒரு உலகமெல்லாம் அறிந்ததுக்கு பிறகு நான் பாவ உணர்வு அடைகிறதை விட ஆண்டவரே, நீர் என்னை கர்த்தர் உணர்த்தி நான் பாவங்களை விட்டு கர்த்தாவை நான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். ஓ, நிச்சயமாய் உதவி செய்வார். அன்றைக்கு அந்த யோனாவை போல கடலின் ஆழத்துக்கு செல்லும் முன்பதாக உடைய கீழ்ப்படியாமை உணர்ந்து ஆண்டுடைய பலத்த கரத்தினுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க, பாவத்தை உணர தேவன் உதவி செய்வாராக. மீன் வயிற்றுல போய் உணர்வதல்ல, நம்ம நன்றாக ஆலயத்தில் இருக்கும் பொழுதை உணர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதை கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா ஒன்றை இழந்து போக முன்பதாகவே பாவத்தை உணர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆரோக்கியத்தை இழக்க முன்பதாக உணர்ந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்க முன்பதாகவே பாவத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, பாவ உணர்வை எனக்கு தருவீராகப்பா. பாவ உணர்வை என் குடும்பத்தை தருவீராக. பாவ உணர்வுகள் சபையிலே தருவீராக. பாவ உணர்வு தேசத்தில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காக நான் ஜீவிக்கிறேன் சொல்ற கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. தினந்தோறும் நான் என்னை பண்படுத்தணும், தினந்தோறும் நான் என்னை காத்துக்கொள்ளணும், நான் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் விழிப்பா இருக்க எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வான். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் வாழ, பாவத்துக்கு விலகி நான் ஜீவிக்கணும், பரிசுத்தமா நான் ஜீவிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே.
தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் நீர் உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். பாவத்தை உணர்ந்ததான, பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே ஜெபித்ததான அந்த தாவீதுடைய மதில்கள் நீ கட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய கர்த்தாவின் மதில்களை அவனுக்கு கட்டினீர் ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இடிந்து போன எல்லா மதில்களையும் மறுபடியும் எடுத்து கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போன ஏதனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவருடையும் திருக்கரம் தாங்கி வழி நடத்துவதாக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. எச்சரிப்பாய் ஜீவிக்க, விழிப்பாய் ஜீவிக்க கிருபை செய்யும்படி கேட்கிறோம். அதற்காய் ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.